ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்றேன். நீங்க எந்த ஷேர வாங்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இன்னைக்கு பிஜி இன்வைட் பத்தி தான் உங்கள்ட்ட நான் டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ண போறேன். ஏன் அப்படின்னா, பிஜி இன்வைட் ஒரு ஐபிஓ பிரைஸ் ஒரு ரூ. 100க்கு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ரேலி ரூ. 140 குடுத்துட்டு, இப்போ நல்ல கீழ இறங்கியிருக்கு. நெறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா, இதுல நல்ல டிவிடெண்ட் தருவாங்க. ரெகுலரா வரும். எஃப்டிய பீட் பண்ணி நல்லா தருது அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்போம். ஆனா, இப்ப என்னன்னா கன்டினியூஸா டெய்லியும் ஒரு 10 பைசா, 20 பைசான்னு சொல்லிட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா, இறங்கிட்டே ஆல்மோஸ்ட் டெய்லியும் இறங்கிட்டு இருக்கு. இப்போ நெறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஓகே, பிஜி இன்வெஸ்ட் இன்னும் இறங்குமா? இல்ல இன்வெஸ்ட்மென்ட் போட்ட காச வெளில எடுத்துடலாமா? இல்ல என்ன செய்யலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டவுட்ஸ் அப்படின்னு இருக்கு. அத பத்தின டீட்டெயில தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இப்போதைக்கு நல்லா வந்துட்டு இருக்க டிவிடெண்ட் அப்படிங்கிறது இன்னும் ஃபியூச்சர்ல இதே மாரி வருமா? இல்ல கம்மியாகுமா? அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஷேரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட பிசினஸ் மாடல டீட்டெயிலா நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு மட்டும் தான் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறத போடணும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நல்லா உங்களுக்கு அந்த பிசினஸ் மாடல் புரிஞ்சா மட்டும் தான், அந்த ஷேர் மேல ஏறுனாலும் ஏன் ஏறுதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். கீழ நல்ல ஒரு 50% 70% வரையும் கீழ இறங்குனா, ஏன் இறங்குதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த இறக்கத்த பார்த்துட்டு ஆவரேஜ் பண்ணலாமா? இல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? இல்ல போட்ட காச வெளில எடுத்துடலாமா? அப்படிங்கிறத ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இன்னொன்னு பயம் அப்படிங்கிறது வராது. ஏன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா, இதனால தான் இந்த ஷேர் கீழ இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுதுனா மட்டும் அந்த பயம் அப்படிங்கிறது வராது. அதுக்கு நான் எப்பவுமே உங்களோட டிஸ்கஷன் பண்ணும்போது சொல்ல ஒரே விஷயம், ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பிசினஸ பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியலைன்னா அந்த பிசினஸ்க்குள்ள என்ட்ரி அப்படிங்கிறது எடுக்காதீங்க. ஏன்னா பணத்த உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தம் அப்படிங்கிறது தான் அதிகமா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு இந்த பிஜி இன்வைட் பார்க்க முடியாது. இன்வைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு டீட்டெயிலா புரியணும். இன்வைட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ம் அது ஒரு தனிப்பட்ட ஒரு பிசினஸ். நார்மல் பிசினஸ் மாரி இல்லாம, இது அ டிவிடெண்ட் குடுக்கறதுக்காகவே ரெடி பண்ண ஒரு பிசினஸ். நம்ம இந்தியாவ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, 2 இன்வைட் இருக்கு. ஒண்ணு பவர் இன்வைட், இன்னொன்னு ஐவேஸ் இன்வைட் அப்படின்னு இருக்கு. பவர் இன்வைட்ல 2 கம்பெனி இருக்கு. இன்டிகிரேட் இன்வைட், நம்மளோட பிஜி இன்வைட் இருக்கு. ஸோ அடுத்தது ஐவே இன்வைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஐஆர்பி இன்ஃப்ரா இன்வைட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இன்வைட் என்ன பண்ணுவாங்க? இவங்களோட பிசினஸ் மாடல் என்ன? அப்படிங்கிறத டீட்டெயிலா ஒரு வீடியோ அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்களா? இல்ல இன்வைட்ஸ் பத்தி நல்லா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இன்வைட் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா தான், அதுக்கப்புறமா பவர் இன்வைட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பவர் இன்வைட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஜி இன்வைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா அவங்களோட பிசினஸ் மாடல்ல சொல்லணும்னா, அவங்களோட ஸ்பான்சர். யார் அவங்களோட ஸ்பான்சர்னா, பவர் கிரிட் கார்ப்பரேஷன் அப்படின்னு 15% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் யூனிட் ஹோல்டர் ஒரு 85% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு ட்ரஸ்டி இருப்பாங்க, இன்வெஸ்ட்மென்ட் மேனேஜர் இருப்பாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க. இப்போதைக்கு பிஜி இன்வைட் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5 அசெட் இருக்கு. 5 அசெட்ல ஒரு அசெட் மட்டும் 100% இருக்கு. பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, 74% இவங்ககிட்ட ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சம் 26% பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பவர் கிரிட்டால கண்ட்ரோல் அப்படிங்கிறது பண்ணப்படுகிறது. ஸோ இவங்களோட பிசினஸ் மூலம் இன்னும் டீட்டெயிலா தெரியணும். இதுக்கும் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ எண்டுல அட்டாச் பண்றேன். அத பாருங்க. மேபி நீங்க பிகினரா இருக்கீங்க, இல்ல இத பத்தி பிசினஸ் பத்தி இன்னும் டீட்டெயிலிங் தெரியணும்னா, அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். இப்போ நம்ம ஏன் பிஜி இன்வைட் கன்டினியூஸா இறங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு இன்வெஸ்டரா நம்ம இருக்கோம். இல்லன்னா ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல ஒரு பெரிய இன்வெஸ்டரா இருக்காங்க அப்படின்னா, இன்வைட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமா ஒரு 4ல ஒரு 5 விஷயத்த பார்ப்பாங்க. அந்த 5 விஷயம் அவங்களுக்கு ஆப்ட்டா இருக்கு. இல்ல அப்கமிங் கன்டினியூஸா வளர்ந்துகிட்டே வருது அப்படின்னா, இன்வைட்ல இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பண்ணுவாங்க. அது என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்டர்லேயிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்வைட் எந்த கேட்டகரிக்குள்ள வருது? நம்ம பிஜி இன்வைட் பவர் டிரான்ஸ்மிஷன் கேட்டகரியில வருது. இந்த பிசினஸ் இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, அப்கமிங் டேஸ்லயும் சரி, இந்த பிசினஸ் அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே தான் வரும். கீழ இறங்காது. அதனால அதுக்கு ஒரு டிக் அடிச்சுருவாங்க. இந்த பிசினஸ் நல்லா இருக்குன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் இந்த மாரி கான்ட்ராக்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. யார் கூட ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட. அந்த கான்ட்ராக்ட்டோட டியூரேஷன் பார்ப்பாங்க. எத்தன வருஷத்துக்கு இருக்கு. அது அதிகமா இருந்தா அவங்களுக்கு ஓகேன்னு எடுத்துப்பாங்க. கம்மியா இருந்தா ஏன்னா டியூரேஷன் கான்ட்ராக்ட் முடிஞ்சுச்சுனா திருப்பியும் அடுத்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது தேடணும்னால அந்த டியூரேஷன் பார்ப்பாங்க. அந்த டியூரேஷன் பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் 30 இயர்ஸ் இருக்கு. பிஜி இன்வைட்ட பொறுத்தவரையும். அடுத்ததா அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, எவ்வளோ டெப்த் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த டெப்த் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல அதிகமா இருக்கும். போக போக இவங்க ரீபே பண்ண பண்ண கம்மியாயிடும். இருந்தாலும் ஸ்டார்ட்டிங்ல எவ்வளோ இருக்கு, அதாவது இவங்க வச்சிருக்க வேல்யூக்கு எவ்வளோ லோன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. பிஜி யூனிட்ட பொறுத்தவரை 1% அப்படிங்கிறது மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
நெட் அசெட் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாராமீட்டரா வந்து இன்வீட்ல இருக்கிறத வந்து பார்ப்பாங்க. எவ்வளோ நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா, இன்வீட்ட பொறுத்தவரையும் அவங்களோட ரெவென்யூ அப்படிங்கிறது எவ்வளோ அசெட் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, அவ்வளோ அசெட்லேருந்து அவங்களுக்கு ரெவென்யூ வரும். ரெவென்யூ அதிகமா வர அவங்க நமக்கு டிவிடெண்ட் அப்படிங்கிறது நமக்கு பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அசெட் ஆட் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னா, வரக்கூடிய ரெவென்யூங்கிறது காலப்போக்கில கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அது மூலமா நமக்கு கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட்டும் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதனால இதுதான் வந்து ஒரு முக்கியமான பாராமீட்டர். இன்வீட்ட பொறுத்தவரையும் இந்த பிஇ, இண்டஸ்ட்ரி பிஇ அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இந்த நெட் அசெட் வேல்யூ தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதையும் வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ தராங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. யார் வந்து இதோட ஸ்பான்சர் எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபைனலா வந்து எவ்வளோ டாக்ஸேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அடுத்தது வந்து முக்கியமா இதில இன்னொரு கேட்டகரி வந்துட்டு, ஸோ இப்போ ஒரு அசெட் இருக்கு. அந்த அசெட்டோட அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் பார்ப்பாங்க. ஏன்னா இருக்குன்னா, ஸோ அது எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு பேசிக்கான பாராமீட்டர்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ் வந்து நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில என்னென்ன பிரச்சனை இருக்கு? அதனால எது எதுலாம் இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அசெட். நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு இன்வீட்ட பொறுத்தவரையும் அசெட் அப்படிங்கிறது ஆட் ஆயிட்டே இருக்கணும். அப்படி ஆட் ஆகல அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூ அப்படிங்கிறது கம்மியாகும். பிஜி இன்வீட்ட பொறுத்தவரையும் இப்போதைக்கு 5 அசெட் அப்படின்னு அவங்க கையில இருக்கு. அதில 1 வந்து 100% அவங்க வச்சிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறது வந்து 74% தான் வந்து இருக்கு. 26 வந்து டைரக்ட்டா வந்து பவர் கார்ப்பரேஷன் மூலமாவே வந்து பவர் கிரிட் கார்ப்பரேஷன் மூலமா கண்ட்ரோல் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு லாக் இன் பீரியட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த லாக் இன் பீரியட் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சு போயும் இவங்க வந்துட்டு அத அக்யூர் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்ல வந்துட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் ஒண்ணு நடக்கும். அதில போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாரி நெறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அங்க இருக்க மேனேஜ்மென்ட் வந்து பதில் சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் ரெஃபர் பண்ணீங்கன்னா, இன்னும் நல்ல ஒரு பிசினஸ பத்தி புரிஞ்சுக்க முடியும். அப்படி வந்து அவங்க கொஸ்டின் கேட்கும்போது, இப்போ உங்கள்ட்ட நெறைய 5 அசெட் இருக்கு. அதில 1 தான் 100% வச்சிருக்கீங்க. பேலன்ஸ் இருக்க 26% வந்து பவர் கிரிட்லேருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கேட்டாங்க. இதுக்கு வந்துட்டு பிஜி யூனிட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து பவர் கிரிட் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அத அக்யூர் பண்றதுக்கு. அவங்க குடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஃபினான்ஷியல் இயர் இல்லன்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்ப அது வாங்குறதுனால உங்களுக்கு ரெவென்யூ எதுவும் அதிகமாகும்னா, பெருசா ரெவென்யூ எதுவும் அதிகமாகாது. அது கண்ட்ரோல் மட்டும் எங்களுக்கு ஒரு 100% கிடைக்குமே தவிர, இப்ப அது வாங்குறதுக்கும் நாங்க கொஞ்சம் வந்து லோன் எடுத்து காசு போட்டு வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர பொறுத்தவரையும் என்னன்னா, இருக்கிற அசெட்டே முதல்ல நீங்க வந்து 100% வாங்குங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க இப்போதைக்கு நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். அவங்க குடுத்தாங்கன்னா வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து இவங்களுக்கு இன்வெஸ்டர பொறுத்தவரையும் பெரிய லெவல்ல சாட்டிஸ்ஃபைடா இல்ல இந்த பதில். ஓகே நெக்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, நியூ அசெட் ஆட் பண்ணுங்க. இப்போ இந்தியா கிரிட்லாம் இருக்கு. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சோலார்லலாம் நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அசெட்லாம் வாங்கியிருக்காங்க. நீங்க அந்த மாரி பண்ணுங்க அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு பிஜி யூனிட் சைட்லேருந்து நாங்க வந்து சோலார் எக்ஸ்பர்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால அந்த மாரியான பிசினஸ்லாம் போமாட்டோம். இந்த மாரி பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ற பிசினஸ்ல மட்டும் தான் வந்து நாங்க இருப்போம். அதனால எங்களுக்கு அது கிடைச்சிச்சுன்னா, கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்டேட்ல வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். அது ஓகே ஆகும் பட்சத்தில கேபினெட் அப்ரூவ் தந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஃபினான்ஷியல்ல ஆட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பதிலும் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்ல. ஏன் சாட்டிஸ்ஃபையா இல்ல அப்படின்னா, 2021, 22, 23, 24 வந்துருச்சு. ஒரு 4 வருஷம் கிட்ட டிராவல் ஆகி வந்துச்சு. 3 வருஷம் கிட்ட. இன்னும் எந்த அசெட்டும் ஆட் பண்ணாம இருக்கீங்களே அப்படின்னு தான் எல்லா இன்வெஸ்டரும் மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் எந்த அசெட்டுக்கு ஆட் பண்றதுக்கான ஒரு கிளியரான பிளான் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இல்ல. ஸோ நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுனால, இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு அசெட் விஷயத்துல ஆயிட்டு இருக்காங்க. அடுத்தது, சரி ஓகே. இப்போ இது இல்லைன்னா என்ன? பவர் கிரிட் கார்ப்பரேஷன் கிட்ட ஏகப்பட்ட அசெட்ஸ் இருக்கு. அத அவங்கள்ட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு நெறைய இன்வெஸ்டர் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு ஸ்பான்சர் வந்து செக்யூரிட்டைசேஷன் பண்றது தான் வந்துட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க தவிர, மானிட்டைசேஷன் வந்து பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, செக்யூரிட்டைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பத்திரம் மூலமா அவங்க வந்து அத டெப்ட் மூலமா வந்துட்டு லாபம் சம்பாரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க தவிர, இன்வீட் மூலமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அதுலேருந்து மானிட்டைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களே வந்து இப்போதைக்கு ஒரு ஐடியால வந்து இல்ல. ஸோ, அதனால வந்துட்டு இதுவும் வந்து ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கு. இது மட்டும் இல்லாம நியூ அசெட் ஏதாவது வந்து நீங்க பண்றதுக்கான பிளான் வந்து டீட்டெயிலா குடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு, பிஜி யூனிட் சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அத ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஓகே. ஆனாங்க டீட்டெயிலா ஒரு பிளான் குடுங்க. 2030ல நாங்க இத பண்ண போறோம். 25ல இது பண்ண போறோம்னு நீங்க வந்து சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ்லாம் கேட்கும்போது, அதுக்கு வந்துட்டு அவங்களோட ஆன்ஸர் வந்துட்டு இப்படி தான் வந்து இருக்கு. எதுவுமே வந்து கிளியரா எங்கள்ட்ட இந்த பிளான் இருக்கு. இத நாங்க ஆட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி
பெருசா இல்லாதனால, அசெட் பொறுத்தவரையும் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு தான் ஆனாங்க. ஏன்னா இருக்கிற அசெட்டும் இன்னொரு 100% ஆட் பண்ணல. புது அசெட் ஆட் பண்ணணும்னு சொன்னாலும், அதுக்கும் பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீங்க வந்து ஸ்பான்சர் கிட்டயே கேளுங்க. உங்களோட ஸ்பான்சர் கிட்டனா, அவங்களும் வந்து இப்போதைக்கு எங்களுக்கு எதுவும் தரல அப்படின்னு சொன்னோனே, ஸோ ஓவராலா இந்த கொஸ்டின்ஸ பொறுத்தவரையும் அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா இன்வீட்ட பொறுத்தவரையும் அசெட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ அசெட் ஆட் பண்ணாங்களோ, அவ்வளோ டிவிடெண்ட் அப்படிங்கிறது வரும். அடுத்தது 2வது வந்து கொஸ்டின் வந்து என்ன கேட்டாங்கன்னா, டிவிடெண்ட்லேருந்து கேள்வி கேட்குறாங்க. அதில இன்னைக்கு இந்த வருஷம் ரூ. 12 நீங்க தர்றீங்க வருஷத்துக்கு. இதேமாரி எத்தன வருஷத்துக்கு உங்களால தர முடியும்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிஜி இன்வெஸ்ட் சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இந்த வருஷத்துல என்ன தர முடியும் தான் எங்களால சொல்ல முடியும் தவிர, அடுத்த வருஷத்துல நாங்க என்ன தருவோம் அப்படின்னு எங்களால சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து கரெக்ட் தான். ஏன்னா எப்பவுமே அடுத்தடுத்த வருஷத்துக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால என்ன தர முடியும் சொல்லி அவங்களால கிளியரா சொல்ல முடியாது. ஆனா அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ் இன்னைக்கு இருக்க 5 அசெட் இருக்கு. இந்த அசெட்ட தவிர நாங்க வேற எதுவுமே ஃபியூச்சர்ல ஆட் பண்ணாம ஒரு ஐடியல் கேஸா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 3 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்ட மெயின்டெயின் பண்ண முடியும். அத தாண்டி இந்த அசெட் இன்னும் ஆட் ஆகாம இது ஒரு வெறும் 5 அசெட்டாவே இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா டிவிடெண்ட் அமௌண்ட்ங்கிறது குறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு இன்டைரக்ட்டா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐடியல் கேஸ்ல எந்த மாதிரியான அசெட்டும் ஆட் பண்ணல. இந்த 5 அசெட்டையும் ஆட் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா குடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது 2020லேருந்து குறையறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு இருக்கு. ஏன்னா, இந்த எல்லா அசெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் பீரியட் வந்து 2052 வரையும் இருக்கு. ஸோ ஐடியலா என்ன ஆகும்னா, மேலேருந்து அசெட் கீழ போக, 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 போக அதோட மெயின்டெனன்ஸ் அதிகமாகும். அதுலேருந்து வர ரெவென்யூங்கிறது கொஞ்சம் கம்மியாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டிவிடெண்ட் அமௌண்ட்ங்கிறது இதே லெவலுக்கு மெயின்டெயின் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின பொறுத்தவரையும், இந்த பேராமீட்டர பொறுத்தவரையும் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு பெரிய லெவல்ல வந்து ஒரு பாசிட்டிவா இல்ல. நாங்க வந்து எல்லா வருஷமும் மெயின்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டா சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும். இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. இதுலயும் வந்துட்டு அவங்க ஐடில் கேஸ்ல நாங்க எதுவுமே ஆட் பண்ணலன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு பண்ண முடியும். அதுக்கப்புறம் எங்களால எதுவுமே சொல்ல முடியாதுன்னதுனால, இந்த மாரியான கொஸ்டினுக்கும் அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் அசெட் வேல்யூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஜி இன்வைட் இனி வரையும் எந்த அசெட்டும் பெருசா ஆட் பண்ணவே இல்ல. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட அசெட் வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாகுது. நாளாக நாளாக அசெட் வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். அதனால அவங்களோட புக் வேல்யூ அப்படிங்கிறதும் கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ ஏதாவது புதுசா அசெட் ஆட் பண்ணா மட்டும் தான் இந்த வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இல்லன்னா டிக்ரீஸ் ஆயிட்டு கீழ போயிட்டே இருக்கும். இதுவும் இன்னைக்கு இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸா இல்ல. ஏன்னா இன்வீட்ட பொறுத்தவரையும் அசெட் அதிகமாகணும், டிவிடெண்ட் நல்லா தரணும், அவங்களோட கான்ட்ராக்ட் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா மெயின்டெயின் பண்ணணும். ஸோ இதில எதுவுமே வந்து இன்னைக்கு இருக்க சினாரியோல பிஜி இன்வைட் நாட் ஓகே அப்படின்னு இருக்கனால, இன்வெஸ்டர் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஷேர்ஸ் வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் உங்கள் மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் அல்கோரிதம் வந்துட்டு நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணும். ஸோ ஓவராலா ஏன் வந்துட்டு பிஜி இன்வைட் வந்து டவுன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அசெட்ட பொறுத்தவரையும் அவங்ககிட்ட பெருசா எந்த பிளானும் இல்ல. நியூ அசெட் ஆட் பண்றதுக்கான நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க தவிர, இதுதான் நாங்க பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டா எதுவுமே அவங்ககிட்ட சொல்லாதனால, இதுல இருந்து ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்திருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் ரூ. 12 உங்களால ஃபுல்லா மெயின்டெயின் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு, அதில அவங்க சொன்னது ஒரு 3 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களால எதுவும் சொல்ல முடியாது சொன்னதுக்கு 2027 வரையும் இந்த அமௌண்ட் வரும். அதுக்கப்புறம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்துட்டு இதுவுமே வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பயத்த வந்து குடுத்துச்சு. அடுத்தது புதுசா எந்த அசெட்டும் ஆட் பண்ணாதனால இருக்கிற அசெட் வேல்யூ அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. அதனால கொடுக்கக்கூடிய லோனோட அமௌண்ட்டும் வந்து அவங்களுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த விஷயம் ஸ்பான்சர் கிட்ட இருந்து நீங்க கேளுங்கன்னா, ஸ்பான்சர் வந்து இப்போதைக்கு அவங்க எத பிரிஃபர் பண்றாங்க அப்படின்னா, செக்யூரிடைசேஷன் தான் பிரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி இன்வைட் மூலமா மானிட்டைசேஷன் வந்து அப்படிங்கிறது அவங்களோட பிரிப்பரேஷன்ல இல்ல அப்படின்னு சொன்னது. இதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டா இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்பான்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து அவங்களோட லாக்-இன் பீரியடு. ஸோ ஒரு 3 வருஷம் கழிச்சு அவங்கள்ட்ட இருக்க 15% வந்து கொஞ்சமா வந்து ரெட்யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம், பண்ணாமயும் போலாம். இந்த மாரி ஏதாவது பண்ணாங்கன்னா, இன்னும் பிஜி யூனிட்டோட வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிரும். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் ஐட்டமா சைட்ல இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே பிஜி யூனிட்லேருந்து இந்த ஆன்சர் வந்ததுனால, இப்போதைக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க, இது வந்து இன்னைக்கு நடக்கல. ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ல வரும்போதும் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாத்துலயும் இதே ஆன்சர் அவங்க திருப்பி திருப்பியும் சொல்லனால, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது பிஜி யூனிட்லேருந்து வரல. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா,
இந்த ஷேர் வந்து இப்போதைக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஐபிஓல நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறமா நல்ல டிவிடெண்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லி, நல்ல டிவிடெண்ட் தருது எஃப்டிய பீட் பண்ணி நல்லா தரும் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ்லாம் போட்டுக்கிட்டு நம்மள தூக்கிட்டு போய் மேல வரையும் வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, மார்க்கெட்டு அவங்களோட வேல்யூவேஷன பார்த்து அசெட் எதுவும் ஆட் பண்ணல. ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்துச்சு. ஆட் பண்ணவே இல்ல. எதுவுமே அவங்க சொல்ற இன்வீட்டுக்கான முக்கியமான பாராமீட்டர் எதுவுமே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாம இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஷேர் வேல்யூங்கிறது நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே வந்துட்டுருக்கு. இதுதான் வந்துட்டு பிஜி இன்வீட் வந்து மேலேருந்து கீழ இறங்குறதுக்கான ஒரு விஷயம். எப்பவுமே நீங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். மார்க்கெட் வந்து ஷார்ட் டெர்முக்கு நியூஸ வச்சு பயங்கரமா வந்து ரியாக்ஷன் அப்படின்னு பண்ணும். இப்போ இது எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, நீங்க டாடா டெக்னாலஜி எடுத்துக்கோங்க. பிஜி இன்விட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டைம்ல இதுதான் டிவிடெண்ட் அதிகமா தரும். எஃப்டியோட அதிகமா தரும்னு சொல்லுவாங்க. டாடா டெக்னாலஜி பயங்கரமா மேல போகும்னு சொல்லுவாங்க. அந்த நியூஸுக்கு மார்க்கெட் பயங்கரமா ரியாக்ட் பண்ணி மேல எடுத்துன்னு போய் வச்சுருவாங்க. ஆனா லாங் டேர்ம பொறுத்தவரையும் ஃபண்டமெண்டலா தான் வந்து பார்க்கும். அதோட வேல்யூவேஷன் தான் வந்து மார்க்கெட் கால்குலேட் பண்ணும். வேல்யூவேஷன் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லன்னா, கண்டிப்பா மேலேருந்து எடுத்துட்டு வந்து கீழ உட்கார வச்சுருவாங்க. இல்ல நல்ல வேல்யூவேஷன் இருந்ததுன்னா, அங்கேருந்து இன்னும் மேல கூட்டின்னு போவாங்க. இந்த மாரி இன்விட் கடைய பொறுத்தவரையும், இன்னைக்கு இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு இவங்க வந்து அசெட்லாம் எதுவும் ஆட் பண்ணல. பட் நாளைக்கே வந்துட்டு புதுசா அசெட் அப்படிங்கிறத ஆட் பண்ணலாம். திடீர்னு இன்னும் 4, 5 அசெட் அப்படிங்கிறது வரலாம். ஏன்னா என்ன நடக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து கீழ இருக்க ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர். நமக்கு நியூஸ் வந்து சேரவே ரொம்ப நாள் ஆகும். ஆனா இந்த பாராமீட்டர்ஸ்லாம் இப்போதைக்கு நம்மளால கிளியரா புரிஞ்சுக்க முடியாதனால, நாளைக்கு வந்துட்டு நியூவா ஏதோ ஒரு அசெட் ஆட் ஆகுதுன்னு நியூஸ் வந்தாலோ, மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து பிஜி இன்வெர்ட்டர் மேல போக ஆரம்பிச்சிரும். இங்கேருந்து கன்டினியூஸா ஒரு 4, 5 அசெட் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா பிஜி இன்வெர்ட்டர்ங்கிறது மேல போக ஆரம்பிச்சிரும். ஆனா இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு அது எதுவுமே அவங்ககிட்ட இருந்து ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது இல்ல. ஸோ, அப்போ பிஜி இன்விட்ட பொறுத்தவரையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஜி இன்விட் வந்து ஒரு குரோத் ஓரியன்டான ஒரு ஷேர் கிடையாது. இன்விட்டுங்கிறதே ஒரு குரோத் ஓரியன்டான ஷேர் கிடையாது. வாங்கி போட்டு பிசினஸ் பயங்கரமா பண்ணி ஷேர் வேல்யூங்கிறது பயங்கரமா ஏற போறதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைபிரிட் டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க போட்டீங்கன்னா ஒரு டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ, அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்வளோ கீழ லீஸ்ட்டா வந்து நம்ம வாங்க முடியுமோ, அவ்வளோ கம்மியா தான் வந்து நம்ம வந்து வாங்கணும். 2வது இல்லலாம் ட்ரேடிங்லாம் பண்ணவே வேணாம். நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னா, கண்டிப்பா அதில போய் காசு அப்படிங்கிறது மாட்டிக்கும். ஏன்னா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கனால இது பெருசா மேலே கீழலாம் போகாது. அடுத்தது, இதில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, இதில இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது நான் எப்படி என்னோட ஸ்ட்ராட்டஜில பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ரூ. 10,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன். இது வந்து என் லைஃப்‌க்கு எப்பவுமே தேவைப்படாது அந்த காசு. எந்த விஷயத்துக்கும் என் லைஃப்ல நான் எடுக்கவே மாட்டேன். எந்த எமர்ஜென்சி வந்தாலும் நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னா, அந்த அமௌண்ட் எடுத்துட்டு போய் மட்டும் தான் இன்வீட்ல வந்து நான் போடுவேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ பிரைஸ்ல எப்போவெல்லாம் கிடைக்குதோ, அப்போலாம் ஒரு எஸ்ஐபி மாரி தான் போடுவேன் தவிர, லம்ப் சம்ல போட மாட்டேன். ஏன்னா, இவங்களோட கான்ட்ராக்ட் எல்லாமே 30 வருஷத்து இருக்கு. நம்ம இப்ப தான் பார்த்தோம் 2040, 2050 வரையுமே வந்து இவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் இருக்கு. அதுவரையும் அந்த அசெட்லேருந்து ரெவென்யூங்கிறது வரும். அதுவரையும் நமக்கு டிவிடெண்ட் அப்படின்னு தருவாங்க. ஆனா, டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கம்மியாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இருக்க ஐடியல் கேஸுக்கு. நாளைக்கு நாளான்னைக்கு அசெட் அப்படிங்கிறத இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிவிடெண்ட் தர்றது வந்து அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு இன்னைக்கு இருக்க ஐடியல் கேஸுக்கு ஒரு சினாரியோ சொல்றேன். எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்னா, கீழ இறங்கிக்கிட்டே வரும். ஆல்மோஸ்ட் வந்து 2040லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ரூ. 10,000 மட்டும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் டிவிடெண்ட் மூலமே ஒரு ரூ. 6,000 ரூ. 7,000 எடுத்துருவேன். ஒரு 30% மட்டும் லாஸ் ஆறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு இருக்கு. ஸோ, அந்த மாரி அமௌண்ட்ட மட்டும் தான் இதில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிஸ்க் அப்படிங்கிறது எடுப்பேன் தவிர, லம்ப் சம்லாம் பண்ண மாட்டேன். இதுதான் என்னோட வந்து ஸ்ட்ராட்டஜி இன்வீட்ட பொறுத்தவரையும். எப்பவுமே இருந்த மாரி லம்ப் சம் பண்ண மாட்டேன். எனக்கு எப்பவுமே யூஸே ஆகாத காச வந்து போட்டுருவேன். அடுத்தது மத்த ஷேர்லேருந்து வர டிவிடெண்ட் அமௌண்ட் எடுத்துன்னு போய் போட்டுருவேன். ஸோ, அதெல்லாம் வந்து நான் வேற எதுவும் செலவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறனால, அந்த மாரி போட்டு கொஞ்சம் சேஃபா தான் இதில வந்து ப்ளே அப்படிங்கிறத பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு வந்துட்டு பிஜி இன்வைட்ட பத்தி உங்களுக்கு நான் என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ஏன் பிஜி இன்வைட் வந்து இறங்குதுன்ட்டு. இதுலேருந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். பிஜி இன்வைட் எப்போ வந்து திருப்பி மேலே ஏறும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா டிவிடெண்ட் அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு எப்போ ரெடியூஸ் ஆகும், எப்போ இன்க்ரீஸ் ஆகுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்பவுமே வந்துட்டு நான் சொல்ற மாரி ஒரு பிசினஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் உங்களால கான்ஃபிடென்ட்டா இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பண்ண முடியும். பயம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வராது. ஸோ, இப்போ இந்த வீடியோ மூலமா வந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதன் மூலமா உங்களோட ஓன் டிசிஷன் அப்படிங்கிறத நீங்க எடுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.